புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 13வது நாளாக மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். அருண், போராட்டம் 13வது நாளை எட்டியுள்ள இந்த நிலையில் போராட்டத்தில் தற்பொழுது எந்த மாதிரியான வடிவத்தில் இருக்கின்றது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்த அந்த கிராம மக்கள் தற்பொழுது என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர்? பதிவு செய்யலாம். நிச்சயமாக தேவேந்திரன், இந்த போராட்டம் 13 நாளாக வலுத்திருக்கிறது என்றே சொல்லணும். கடந்த 10 நாட்களாக இந்த மக்களுடைய போராட்டம் தமிழகத்துக்கு எட்டி இருக்கிறது என்றே சொல்லலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் தற்போது இந்த பகுதியை நோக்கி தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கருக்காக்குறிச்சி, நெடுவாசல் உள்ளிட்ட பகுதிகள், இதே போல பல பகுதிகளில் 13 இடங்களில் ஹைட்ரோ கார்பனுக்காக இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை, இந்த பகுதி முக்கியமாக பார்க்கும்போது இந்த கருக்காக்குறிச்சியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் ஒரு 6000 கனஅடியில் போர் ஆனது போடப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் அருகே தான் இப்போ இந்த பகுதி மக்கள் உட்கார்ந்து 13 நாட்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இவருடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை மேற்கொண்டு இருந்தாலும் 13 நாளான இன்று தமிழகத்திலிருந்து பல பகுதிகளிலும் விவசாயிகளும் சரி, அதே போல இளைஞர்களும் சரி தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த இடத்தை பார்வையிட்டு விட்டு இந்த விவசாய நிலம் சோலைவனமாக இருக்கக்கூடிய பகுதியை பாலைவனமாக இருக்கக்கூடிய திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்பதுதான் இவருடைய ஒரே ஒரு கோரிக்கை. அவர்கள் மத்திய அரசும் வேற எதுவும் கையேந்தி நிற்கவில்லை, எங்களுடைய விவசாய நிலங்கள் கைவைத்து விடக் கூடாது என்பதற்காக மட்டுமே இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னவென்று தெரியாமல் இந்த பகுதி மக்கள் ஒரு கையொப்பம் இட்டது மட்டுமே இவங்க செய்த தவறு, மற்றபடி ஒரு எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்ப அந்த பகுதிக்கு ஆதரவு தெரிவித்து இந்த இளைஞர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒரு சில இளைஞர்கிட்டம் நாம பேசலாம். சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, உங்களுடைய போராட்டம் எப்படி இருக்கு, இன்னும் யார் யாரெல்லாம் வர இருக்காங்க உங்க இளைஞர்கள்? என்னோட பேர் ராமகிருஷ்ணன். நான் இந்த கிராமத்தை சேர்ந்தவன், நல்லாண்டார் கொல்லை. இந்த பகுதியானது பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கான அந்த தளம் இங்கே தான் அமைக்கப்பட்டு இருக்கு. அதனால நெடுவாசலில் இதுக்காகவும் ஆதரவு தெரிவித்து போராடி கொண்டு இருக்கிறாங்க. இந்த இடமானது கிட்டத்தட்ட 13 நாட்களாக இரவு பகலாக பொதுமக்களும் சரி, இளைஞர்களும் சரி, இளைஞர்கள் இந்த கிராமத்தில் உள்ளவங்க மட்டும் கிடையாது, சுற்று வட்டார மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரி மாநிலத்திலிருந்தும் பெண்கள் உள்பட இங்கு இரவு பகலாக இருந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் வர்றாங்க. அதனால தொடர்ந்து எங்களுக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுதுங்கிறத நான் வலியுறுத்திக்கிறேன். நிச்சயமாக இதே போல பல மாவட்டங்களில் இருந்து இளைஞர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் சில இளைஞர்கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, எத்தனை நாளா இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி? நான் தேனி மாவட்டம் சின்னம்னூர்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் நரேன்வசி. அதாவது இந்த போராட்டத்தில் கடந்த ஒரு 5 நாளா பயணிச்சுட்டு இருக்கேன். 2 நாள் வாடிவாசல் அப்படிங்கிற நெடுவாசலுங்கிறதுல அங்கே இருந்தோம். அங்கே எங்களுக்கு பண்ணக்கூடிய சில நிகழ்வு எங்களுக்கு பிடிக்கல. அதனால இளைஞர் போராட்டம், பொதுமக்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம் இருக்கக்கூடிய இடமா இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இந்த இடத்துல எதுக்காக இங்கே எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மீத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழாய் இங்கே தான் இறக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த இறக்கப்பட்டது மூலமாக இங்கே ஒரு கழிவுகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அந்த கழிவுகள் மூலமாக நான் ஏற்கனவே காலையில் கூட சொல்லியிருந்தேன், கழிவுகள் மூலமாக ஏகப்பட்ட தீய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. அதாவது கேன்சர், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீர் வளம் குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த ஏரியா மக்களை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விவசாயம் இன்னைக்கு இல்லை, முக்கால்வாசி குறைஞ்சு போச்சு. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கக்கூடாது. விவசாயிகளோட அதாவது அடித்தளத்தை இன்னைக்கு அரசியல் கட்சிகள் கை வச்சிருக்காங்க. நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோங்க. ஜல்லிக்கட்டுக்காக போராடணும். அது எங்களோட கலாச்சார போராட்டம். ஆனால் இது எங்களோட வாழ்வாதார போராட்டம். நாங்கள் உண்ணுறதுக்கே உணவு இல்லாத ஒரு வாழ்வாதாரத்தை நாங்கள் இப்போ திசை நோக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த திட்டத்தை மூடுற வரைக்கும் எங்கெங்கேயோ இருந்து நாங்களாம் இங்கே ஒன்றா கூடி இந்த போராட்டத்தை ஊர் மக்களோட இணைச்சி நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்குறோம். இத்திட்டத்தை மூடுற வரைக்கும் இந்த ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு நாங்கள் இங்கேருந்து போகவே மாட்டோம். எப்படி ஜல்லிக்கட்டில் நாங்கள் வெற்றி பெற்றோமோ அதே போல் இந்த திட்டத்தையும் நாங்கள் ஒழிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி போராடுவோம். மாணவர்கள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி விவசாயிகளும் பலர் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? ஆலங்குடி தாலுக்கா கொத்தமங்கலத்துலேருந்து வந்திருக்கேன். என்னோட 3வது நாள் சுற்றுப்பயணம். நாங்கள் அங்கங்கே போய் கலந்துக்கிறோம், பிரச்சனை இல்லை. நெஞ்சு வெடிக்கிறது, விவசாயி சாக போகிறான். இதுக்கு மத்திய அரசு என்ன பதில் கூறுகிறது? புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதை மத்திய அரசை கண்டித்து நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவோம். சொல்லுங்க, இப்போ இளைஞர்கள் அப்படின்றப்போ அனைத்து இளைஞர்களும் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. இப்போ
நான் வந்து புதுக்கோட்டை என்னோட சொந்த ஊர். நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நிறையா பேர் வந்து இந்த முதல்ல வந்து கேட்கும்போது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறீங்க, இந்த போராட்டத்தில் கலந்துக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன் அப்படிங்கிறனால சொல்கிறேன். தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம், அதாவது சோர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம். விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருந்து தான் அந்த நம்மளோட முன்னோர்கள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளோட அறிவை வளர்த்துக்கணும், ஆக்கப்பூர்வமாக வந்து நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் படிப்பு வந்து முன்னாடி வந்துச்சு. இந்த படிப்பு வந்துக்கிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருந்தது, நம்மளோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு சமயத்தில் இப்போ 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயமே அழியிற நிலைமைக்கு போயிருச்சு. நம்மளோட வாழ்வாதாரத்தை வந்து அழிச்சிட்டு தான் நம்ம வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் இருக்கணுன்றது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அப்படிங்கிறனால தான் படித்த இளைஞர்களும் மாணவர்களும் இதில் வந்து இப்போ ப்ரொட்டஸ்ட்டில் கலந்துக்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இன்னும் நாங்கள் சொல்கிறது என்னன்னா, இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் சரி, இதை வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்து பரவிட்டு இருக்கு அப்படின்ற கேட்டுட்டு இருக்கவங்களும் சரி, உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு அதிகமாக வேணும். எங்களுக்கு வந்து இப்போ இந்த விவசாயிகள்லாம் தனியாகவே போராடிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து மொத்தமாக எங்களுக்கு இங்கே வரணும். மேலும் சில பெண்கள் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்கலாம். நீங்க எங்க கல்லூரிலேருந்து வரீங்களா? நீங்க எத்தனை நாளா இந்த போராட்டத்தில் கலந்துட்டு? நாங்கள் இந்த ஊர் தான். நாங்கள் வந்து ஒரு 11 நாளாக இந்த போராட்டத்தை தொடங்குறோம். ஆனால் இங்கே வந்து யாருமே வர்றாங்க போகிறாங்க தவிர வேறு எந்த முயற்சியுமே எடுக்கலை. நாங்கள் 11 நாளாக இங்கே தான் உட்காந்துருக்குறோம். யாருமே வந்து எங்களுக்கு இந்த மீத்தனை எடுப்போம்னு சொல்லவே இல்லை. ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறோம் நாங்கள்லாம். இந்த மீத்தனை எடுக்கிற வச்சு இந்த போராட்டத்தை நாங்கள் விடவே மாட்டோம். இளைஞர்கள் எங்கே இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு எல்லாரும் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு நாங்கள் கேட்குறோம். இது இதே கிராமத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு விவசாயம் தவிர வேற எதுவும் இதுக்கு வழி இல்லையா? இல்லை வந்து இப்போ இது எடுத்துட்டாங்கன்ற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு திசை மாறதுக்கான வாய்ப்பு? எங்களுக்கு விவசாயம் எதுவுமே இல்ல. எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான். விவசாயத்தோட மக்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த மீத்தேன் திட்டம் வந்து நாங்க எப்பவுமே வந்து எங்க உயிர் உள்ள வரைக்கும் இந்த மீத்தேன் திட்டம் போராட்டத்தை வந்து ஒழிப்போம். இந்த மீத்தேன் திட்டம் வந்து இந்த மீத்தேன் திட்டம் போறதுக்கு முன்னாடி வந்து விவசாயம் நல்லா இருந்துச்சு. இது போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க விவசாயம் வந்து ரொம்ப குறுகடைஞ்சிச்சு. இது மூலமா வந்து நீர்வளம் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருச்சு. எங்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மீத்தேன் திட்டம் போட்டதுனால எங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொல்லுங்கம்மா, இப்போ நீங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. இப்போ வேற ஏதாவது வழி இருக்கா? இப்போ இந்த மீத்தேன் திட்டம் அப்படிங்கிறதுல இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்க அப்படின்னு இருக்கட்டும், இதுல சப்போஸ் அந்த நிலத்தை எடுத்துட்டாங்கன்னா உங்க வாழ்க்கை நாளையிலிருந்து என்ன ஆகும்? எங்களுக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லைங்க. எங்களுக்கு வந்து இந்த ஊர் மக்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது விவசாயம் தான். இந்த விவசாயத்தை தவிர இந்த ஊருக்குள்ள வேற எந்த ஒரு ஃபேக்டரி கம்பெனி எதுவுமே கிடையாது. விவசாயத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பியிருக்கோம். இந்த விவசாயத்தை நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா நாங்கள் இருக்க மக்கள் அனைவரும் என்ன செய்யணும்னே தெரியல. அவரை சாவுறது தான் முடிவு. எங்களுக்கு வேற வழியே கிடையாது. அதனால நீங்க என்னன்னா தயவு செய்து நாங்க வந்து பெரிய ஒரு ரிக்வஸ்டடா கேட்குறோம். மத்திய கவர்மெண்ட் எங்களுக்காண்டி இந்த திட்டத்தை கண்டிப்பா நிறுத்தி ஆகணும். நிறுத்துறது மட்டும் இல்லாம இந்த கழிவுகள்லாம் கண்டிப்பா நீக்கி ஆகணும். திரும்பவும் இந்த விவசாய நிலமா ஆக்கணும். சரிங்களா? இந்த இளம் பெண்கள் கூறியதை போலதான் தற்போது இந்த பகுதி முக்கும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறது. மேலும் சில பெண்மணிகள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்கம்மா, இது எவ்வளோ நீங்கள் விவசாயம் நிலம் வச்சுருக்கீங்க இந்த பகுதியில் அப்படின்னு சொல்லுங்கள். இதை தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு வழி தெரியுமா? வேறு ஏதாவது விவசாயத்தை தவிர வேறு ஏதாவது வேலை இருக்கா உங்களுக்கு? வேறு வேலையே இல்லை சார். நாங்களாம் இது விவசாயத்தை நம்பி தான் சார் பிழைக்கிறோம். நாங்கள் வந்து 25 மா இடம் வச்சுருக்கோம், போர் செட் வச்சுருக்கோம். அது இல்லைன்னா நாங்கள் வாழவே முடியாது சார். நாங்கள் வந்து இதோட அழிய வேண்டியதுதான். நான் இங்கே வந்ததுலேருந்து கேள்விப்படக்கூடிய விஷயம் டெய்லியும் செய்தி எடுக்கும்போது தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று பாசனம் கூட கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர் தான். அப்படின்றப்ப எவ்வளோ ஒரு போர் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுது? இது எத்தனை பேர் சேர்ந்து இந்த போர் போடுறீங்க? 4-5 பேர் சார். 5 லட்சம் 6 லட்சம் செலவாகுது சார். இப்போ தான் கொஞ்சம் போர் போட்டு கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் ஹைட்ரோ கார்பனை தயாரித்தா நாங்களாம் எங்கே சார் போவோம்? நாங்கள் எப்படி சார் வாழ்கிறது? இப்படி பண்ணால் நாங்கள் எப்படி பிழைக்கிறது? மத்திய கவர்மெண்ட் இதெல்லாம் பார்க்காம நல்லது கெட்டது செய்யாமல் அப்புறம் எதுக்கு மத்திய கவர்மெண்ட்டுன்னு இருக்குது சொல்லுங்கள். இந்த விவசாயங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து மானமத்த பூமின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்து இந்த ஆற்று பாசனம் என்று சொல்வார்கள். இந்த வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இது வந்து தரிசாக கிடந்த ஒரு நிலம். இது வந்து விவசாயிகள் வந்து அவங்களுடைய கையின் மூலமாக இருக்கக்கூடிய பணங்களை போட்டு 1க்கு 4 பேர் ஒரு 6 லட்ச ரூபா வந்து போருக்கு செலவாகுது. அப்படின்னா அது 3-4 விவசாயி ஒன்று சேர்ந்து அந்த போரை போட்டு இந்த பகுதி முழுவதும் பசுமையாக மாற்றியிருக்கிறார்கள். அதை மத்திய அரசு இந்த விவசாயிகளுக்கு உதவி செய்யவில்லைன்னா பரவாயில்லை, விவசாயிகள் வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயலை தொடர்ந்து செய்து வருவதாக தான் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்காக உடனடியாக மத்திய அரசு இதை கைவிட்டு விவசாயிகளுக்கு ஒரு நல்லதை தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவேந்திரனுடைய கோரிக்கையா இருக்கு.